ஒரே லைன் ராகுலோட லைன் என்னன்னா, அடுத்த தலைவர் திமுகவோட கொத்தடிமையாக இருக்க வேண்டாம், இண்டிபெண்ட்டாக செயல்படணும். ராகுல் சொல்லிட்டாராம், விஜய்கிட்ட போய் பேசுறதுக்கு செல்வ பெருந்திக்கு ஒத்துக்க மாட்டார். அவர் டிஎம்கே போய் ஜாயின் பண்ண பிறகு பண்ணிக்கிட்டோம். மாணிக்கம் தாகூர் போட்டு நாங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு விஜய்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்ததுன்னா விஜயோட பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி போகிறதா இருக்கும். ராகுல் வந்து சுத்தமாக தமிழ்நாடு மேலே அக்கறை விட்டார். கேம்பெயினுக்கு வரதா இல்லை, ராகுல் காந்தி வரதா இல்லை, பிரியங்கா வரதா இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி எல்லா இடத்துலையும் அடிச்சுக்குது. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி சண்டையால் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னார், எங்களுக்கு வேலை இலை போட்டு விருந்து வடை பாயசத்தோட விருந்தே கல்யாண விருந்து கொடுக்குறேன்னு நாங்கள் ஒருத்தங்க, நாங்கள் 2 தோசைக்கு செட்டில் ஆகிட்டோம்னார். இது ரெக்கார்டில் வந்திருக்குது. எதுக்கு சொன்னார் அந்த வார்த்தை? விஜய் வந்து கல்யாண சாப்பாட்டு இலை, ஸ்டாலின் வந்து தோசையா, ஒரே வார்த்தை சொன்னார் விஜய். காங்கிரஸ் காங்கிரஸ்காரர் என் பக்கம்னார். இல்லையா சார், என்னங்க காங்கிரஸ் டிஎம்கேவோட விஜய் நான் வளர்றாருன்னு. அப்புறம் நான் விஜயோட நெருங்கிய நண்பர்கிட்ட கேட்டேன், நான் சார் இது கூட தெரியாமல் பேசுறீங்களா, ராகுல் காந்தி நெருங்கிய நண்பர் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவோட இருக்குது, ராகுல் காங்கிரஸ் விஜயோட இருக்குது, அதான் விஷயம் போங்கன்ட்டு. ஓப்பனாக தெரியுது ஃபைட் 2 பேருக்கும் உள்ள நல்ல வெளிப்படை. நீங்கள் நானும் பேசி தெரியல, மக்களுக்கே தெரியுது, எல்லாம் டியூட்டி பார்த்துக்கிறாங்க. அப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய போராட்டமே தேர்தல் முடிந்த பிறகு எல்லா கூட்டணியும் பண்ணலாம் போகுது. என்டிஏ கூட்டணியும் பண்ணாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பண்ணாலும். ஸோ இப்போ காங்கிரஸ் விசிகே 2ம் டிவிகே பக்கம் போச்சுன்னா டிவிகே ப்ளஸ் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. காங்கிரஸும் டிஎம்கே விட்டு போயிடும். டிவிகேவும் விசிகாவும் கண்டிப்பாக போகிற முடிவு இருக்கு. அப்போ எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வந்து கணக்கு வச்சுட்டு இருக்காங்களா சார்? பார்லிமெண்ட் தேர்தல் தலைகீழ மாறும்போது யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது வேற விஷயம். அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி மாறுமா? கண்டிப்பாக மாறும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரங்களில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். காங்கிரஸ்குள்ள பல்வேறு எப்படி சொல்கிறது, தேர்தல் தேர்தல் வந்தாச்சு, வேட்பாளர்கள் நியமனத்தில் இருந்து எல்லாமே வந்து ஒரு குளறுபடியாகவே இருக்குது, உட்கட்சிக்குள்ளே புகைச்சல் அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்களே சார். ஒரு தேர்தலுக்கு அப்புறம் கூட கூட்டணி நாங்கள் யார் கூட வேணாலும் வைப்போங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் பரவுது சார். எந்தளவுக்கு உண்மை சார்? காங்கிரஸில் ஆண்கள் தான் சண்டை போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நேற்று முதல் தடவை பெண்கள் சேர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகிழா காங்கிரஸ் தலைவர் ஹசீனா சயீத் இருந்தாங்க, ஒரு முஸ்லீம் லேடி, முஸ்லீம் ப்ளஸ் லேடி. காங்கிரஸோட முகமே முஸ்லீம் முகம்தான். அவங்க ஒரு சீட், அவங்க 10 வருஷமாக ட்ரை பண்ணுறாங்க. நல்ல பேச்சாளர், திறமையானவர், இன்னும் எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க இல்லை. மகிழா காங்கிரஸை வளர்த்ததில் ஹசீனா சயீத் என்னுடைய நெருங்கிய நண்பர், நல்ல திறமையானவர். காங்கிரஸ்லேயும் ஒரு சில பேர் திறமையாக இருக்காங்கன்னா ஹசீனா சயீத் முதல்ல. அவங்க நல்லா வளர்த்து மகிழா காங்கிரஸை வளர்த்து போராட்டம் எல்லாம் பண்ணி முடித்தாங்க. அவங்க எம்பி தேர்தலில் கேட்டாங்க கொடுக்கல, எம்எல்ஏ தேர்தலில் கேட்டாங்க கொடுக்கல. கேட்டால் நீலாம் எங்கே ஜெயிக்க போகிற அப்படின்னாங்களாம். கட்சியை விட்டு ரிசைன் பண்ணிட்டாங்க. கட்சியை வேணாம், எனக்கு அரசியல் வேணாம். டெக்ஸாஸ் நாராயணன், அமெரிக்கை நாராயணன் மாதிரி அமெரிக்கை நாராயணன் அடுத்தது இன்னும் 10 பேர் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ரமைஸ் பண்ணதுனால இவங்க ஹசீனா சயீத் அசிங்கமாக பேசணும்னு கோச்சின் வெளில வந்துட்டாங்க. ஹசீனா சயீதுக்கு பதிலாக ஒரு பொறுப்பு தலைவி, அது கூட நிரந்தர தலைவி கிடையாது, பொறுப்பு தலைவியை போடுறதுக்கு அகில இந்திய மகிழா காங்கிரஸ் தலைவர் சென்னைக்கு வந்தாங்க. வந்து ஒரே அடித்தடி கலாட்டா, சேரை விட்டு அடிச்சு போட்டு உடச்சி கடிச்சு சத்தியமூர்த்தி பவனை கலைவரும். அட்லீஸ்ட் மகிழா காங்கிரஸே அடிக்கிற அளவுக்கு வந்துடுதுன்னா அடுத்தது வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இது என்ன பிரச்சனைன்னா, காங்கிரஸில் செல்வ பெருந்தகையோட ராஜினாமாவை ராகுல் காந்தி வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சுட்டு, ஏன்னா அவருக்கு பணம் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி புகார் வந்திருக்கு. நாங்கள் எவ்வளோ கூட பேசியிருந்தோம். ஸோ ராகுல் காந்தி வந்து வாங்கி வச்சுட்டார் ராஜினாமாவை.
இப்படி இப்போ எலெக்ஷன் நேரத்தில் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றி எலெக்ஷன் தேர்தல் முடிஞ்ச உடனே 24ஆம் தேதி அன்றைக்கி தூக்கிட்டு அவரை போடுவாங்க. இவர் ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணுவார் செல்லப்பிறந்தது. அடுத்த தலைவர் யாருங்கிறது ரேஸ் ஓடுது. எல்லோரும் டெல்லிக்கு போயிருக்காங்க. ராகுல் சொல்கிறாரா நோ, மாணிக்கம் தாகூர் தான் அடுத்த தலைவர். இளைஞர் எம்பி, எனக்கு ஐ வாண்ட் எ சேஞ்ச் இன் தமிழ்நாடு. ஒரு மாற்றம் ஒன்று, சும்மா பழைய முகத்தை மாற்றி 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 போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா மாணிக்கம் தாகூர் ராகுல் காந்தியோட மனசாட்சி மாதிரி தைரியமாக பேசக்கூடியவர். ப்ளஸ் என்ன சொல்கிறாரா, ஐ டோன்ட் நீட் டிஎம்கே ஸ்லேவ்ஸ்ன்ற வார்த்தையை, திமுகவின் கொத்தடிமை காங்கிரஸ் தலைவராக எனக்கு வேண்டாம். ஒரே லைன், ராகுலோட லைன் என்னன்னா, அடுத்த தலைவர் திமுகவோட கொத்தடிமையாக இருக்க வேண்டாம், இண்டிபெண்ட்டாக செயல்படணும். கார்த்தி சிதம்பரம் பேர் அடிபட்டு தான் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வரும். ஏன்னா அவரும் கொஞ்சம் திமுகவோட சொம்புன்ற மாதிரி ஃபீல் பண்ணார். திமுகவை எதிர்க்கக்கூடிய தலைவர்களில் பார்த்தீங்கன்னா ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர் இவங்கெல்லாம் தான் ஓரளவுக்கு எதிர்த்துட்டு வராங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம், ஏங்க ராகுல் எப்படி மனநிலையை மாற்றிக்கினாரு, கூட்டணி வச்சுருக்காரு தமிழ்நாட்டில் திமுகவோட அப்படின்னு கேட்கலாம். நியாயமான கேள்வி தான். இந்த கூட்டணி 23ஆம் தேதியோடு முடிஞ்சு போகிற கூட்டணி, 24ஆம் தேதி கூட்டணி கிடையாது. ராகுல் சொல்லிட்டாராம், விஜய்கிட்ட போய் பேசுறதுக்கு செல்வ பிறந்திக்கு ஒத்துக்க மாட்டார், அவர் டிஎம்கே போய் ஜாயின் பண்ண பிறகு பண்ணிக்கிட்டோம். மாணிக்கம் தாகூர் போட்டு நாங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு தேர்தல் முடிவுகள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு விஜய்க்கு நல்ல ஒரு சப்போர்ட் வந்ததுன்னா விஜயோட பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி போகிறதா இருக்கும். ஒருவேளை சட்டமன்ற தேர்தலையுமே வெற்றி பெற்றுட்டு சப்போஸ் தொங்கும் சட்டசபை மாதிரி ஏதாவது உழுந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கூட காங்கிரஸ் வந்து விஜய்க்கு ஆதரவாக கூட போகலாமா சார்? அப்போ காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவாக போக முடியும். ஆனால் இந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டில் செல்வ பெருந்தை ஆட்கள், இந்த காங்கிரஸ் கேண்டிடேட் எல்லாம் ராகுல் காந்தி சொல்கிற பேச்சு கேட்பாங்களா, விஜய் செல்வ பெருந்தை கேட்பாங்களான்னா ஒரு 60-70% செல்வ பெருந்தை போய் தான் கேட்பாங்க. எப்படி மூவ் பண்ணார், கட்சியை உடச்சிட்டு போனாரோ அந்த மாதிரி ஒரு கட்சியை உடச்சிட்டு டிஎம்கேல போய் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம், தெரியாது, நமக்கு தெரியாது. ஸோ ராகுல் அந்த கவலையில் தான் இருக்காராம். ராகுல் சொன்னால் நல்ல கேண்டிடேட்டே போட மாட்டேன்றீங்களே தமிழ்நாட்டில், ஏன் இப்படி பண்ணுறீங்க? செல்லக்குமார் இது ஒன்லி குட் கேண்டிடேட், ரூபி மனோகர் நல்ல கேண்டிடேட், மீதெல்லாம் யாருமே காணுமே, பெரிய முக்கியமான தலைவர்கள்லாம் ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டது, இல்லை ஆள் இல்லை போடல இல்லை அதையும் சொல்லி விட்டாங்களாம். ராகுல் வந்து சுத்தமாக தமிழ்நாடு மேலே அக்கறை விட்டார். கேம்பெயினுக்கு வரதா இல்லை, ராகுல் காந்தி வரதா இல்லை, பிரியங்கா வரதா இல்லை. ராகுல் பிரியங்கா வராத பொழுது மற்ற தலைவர்லாம் எப்படி வருவாங்க? பயந்து ராகுல் போகாத இடத்துக்கு இவங்க போவாங்களா? இல்லை அது கேட்கணும் சார். தேர்தல் ரொம்ப கிட்ட நினைக்கிறேன். ராகுல் வந்து இப்போ வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவே வரேன்னு வருவாரா சார்? ஷோடங்கர் வருவார்னு சொல்றார். அவர் வந்து என்ன முகுல் வாஸ்னிக் வந்து இல்லை, ஷோடங்கர் வந்து ராகுல் வருவார்னு சொல்றாரு. ஓகே, அவருக்கு மேலே இருக்கிற முகுல் வாஸ்னிக் எனக்கு தெரியாதுன்ட்டார். இப்போ ராகுல் காந்தி வருதா இருந்தால் பிளேன் ஏறி வர முடியாதுங்க. அவருக்கு ஒரு வாரம் முன்னாடி என்எஸ்டி செக்யூரிட்டி வரும், இந்த இடத்தெல்லாம் நாய் மோப்ப முடிக்கும். பிரதமர் ஈக்குவலாக அது கொஞ்சம் குறைச்சலாக செக்யூரிட்டி உள்ளவர் எதிர்கட்சி தலைவர், இது ஆப்போசிஷன் லீடர். அவர் வரதா இருந்தால் ஒரு வாரம் முன்னாடியே கம்யூனிகேஷன் சென்னைக்கு வந்திருக்கணும், காங்கிரஸுக்கு வந்திருக்கணும், போலீஸ்க்கு வந்திருக்கணும், டிஜிபிக்கு வந்திருக்கணும், சிட்டி கமிஷனருக்கு வந்திருக்கணும், எலெக்ஷன் இன்சார்ஜுக்கு வந்திருக்கணும், சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு வந்திருக்கணும். யாருக்குமே தகவல் இல்லை. என்ன அவர் ஏன் பிளேன் பிடிச்சி வரக்கூடிய வர இல்லை, அப்படி வராமல் மறுக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த தேர்தல் அவர் முழுசாக வந்து பாண்டிச்சேரியில் என்ன நடந்தது, ராகுல் காந்தியை ஸ்டாலின் அவாய்ட் பண்ணார். அங்கே காங்கிரஸ் பலமாக இருக்குன்னு அவருக்கு தெரியும். திமுக கூட்டணி வேண்டான்ட்டார். திமுக கேட்டதான் நம்ம கூட்டணி அமைச்சு பாண்டிச்சேரியில் போடலாம், நீங்கள் எங்கள் முதுகில் சவாரி பண்ண பார்க்குறீங்களா? ஸ்டாலின் சொன்னாரா, தமிழ்நாட்டில் எங்கள் முதுகில் சவாரி பண்ணுறீங்கல்ல, பாண்டிச்சேரியிலேயே உங்கள் முதுகில் நாங்கள் சவாரி பண்ணக்கூடாது. இது வேறு அது வேறு. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் வந்து என்றைக்குமே ஸ்ட்ராங்கு, நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை, கூட்டணிலாம் பண்ண தயாராக இல்லை. நீங்கள் கூட்டணி அமைச்சர் பண்ணுறீங்களா? திருப்பி கேட்டாராம், யார்கிட்டயே சொல்லி அமைச்சாராம். திமுக முதல்ல கூட்டணி மந்திரிச்சு வைக்க சொல்லு, பாண்டிச்சேரியில் நான் கூட்டணி மந்திரி பண்ணுறேன், பாண்டிச்சேரியில் தனியாக காங்கிரஸ் போட்டி ஜெயிக்க போகுது, இண்டி கூட்டணி கிடையாதுன்ட்டாராம். அதனால தான் டிஎம்கேவும் காங்கிரஸ் எதிர் அணியில் போட்டிச்சு. ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? ஒரு 1-3 தவிர மீதி எல்லாம் எதிர் அணியில் போட்டு ஒரே கலாபரமாகி போச்சு. என்டிஏ கூட்டணி மட்டும் தான் பாண்டிச்சேரியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரங்கசாமி இதை விட முடியுமான என்ன பண்ணி கொண்டு போயிட்டார் என்டிஏ. காங்கிரஸ் திமுக கூட்டணி எல்லா இடத்துலையும் அடிச்சுக்குது. இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி சண்டையால் ஜெயிக்க போகுது என்டிஏ பாண்டிச்சேரியில்.
ரங்கசாமி அடுத்த முதலமைச்சர் ஆகிடுவார். அவ்வளோதான், என்ன பண்ண முடியும்? ஸோ அங்கே வந்து ஸ்டாலின் அவாய்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியலையா சென்னைக்கு அவர் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டார்னு? அது ஸ்டாலினுக்கு தெரியும், ஆனால் அவரால் ஓப்பனாக சொல்ல முடியல. இப்போது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தான் ஸ்டார் கேம்பெயினர். காங்கிரஸ்காரர் ஒரு கேண்டிடேட் பேசினார், என்னங்க பண்ணுறது, எனக்கு நான் தெரியாதனமாக காங்கிரஸ் சீட்டுக்கு வாங்கிட்டேன், எங்கள் தலைவர் வரலான்னா எனக்கு அவமானமாக இருக்குது. திமுகவில் கேட்குறேன்னா அவன் தலைவர்லாம் வரலையே, அவனுக்கு என்ன கேண்டிடேட் என்ன பண்ணுறீங்க, இப்போ எங்கள் தலைவர் ஜெயிக்க வைக்கிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. திமுகக்காரன் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான் காங்கிரஸ்காரனுக்கு. சில தொகுதிகள் பணம் கணக்கு கொடுத்து துட்டு கொடுத்தா தான் இறக்குறாங்க. துட்டு இல்லைன்னா கூட்டணி தர்மம் கிருமம் எல்லாம் நீ பார்த்துக்க உன் தர்மத்தேன்ட்டான். திமுகக்காரன் காங்கிரஸுக்கு வேலை செய்கிறது இல்லை. காங்கிரஸ்காரன் என்ன சொல்கிறான், 28 தொகுதியில் மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம், திமுக போட்டிய தொகுதியில் வேலை செய்ய மாட்டோன்ட்டான். இதாங்க வேடிக்கை கேட்குது. அப்போ என்ன கூட்டணி? அப்போ உள்கட்சி உள்குத்தா? இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சுதான் ராகுல் காந்தி விட்டுட்டாரா? ராகுல் காந்தி கை கழுவி விட்டாரான். டோன்ட் டாக் அபவுட் தமிழ்நாடு, தமிழ்நாடு அப்படிங்கிட்ட பேசாதீங்கன்ட்டார் அவர். வேடிக்கை, ராகுல் காந்தி தமிழ்நாட்டை கை கழுவி விட்டான். பிரியங்கா காந்திகிட்ட போய் கேம்பெயின் வாங்கன்னா அண்ணாவை கேளுங்க, நான் எப்படிங்க வர முடியும், எனக்கு வந்து கேரளாவில் வேலை இருக்குது, எங்கள் ஊர் கேரளா, அவங்க நழுவிட்டாங்க. சோனியா காந்தி அம்மா உடம்பு சரியில்லை, நல்ல உடம்புல இருந்தால் கேம்பெயின் கண்டிப்பாக வந்திருப்பாங்க. ஏன்னா ஸ்டாலினை கண்டா பிடிக்கும், தமிழ்நாடு மேலே ஒரு பாசம் உடையவங்க. ஸ்ரீபெரும்புதூரில் தன் கணவர் கொலை செய்யப்பட்ட இடன்ற ஒரு மரியாதை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல, பாவம், அவங்கள போய் தொந்தரவு பண்ண முடியாது. ஸோ காந்தி ஃபேமிலியில் 3 பேருமே வரலன்னா மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்னதான் பண்ண போகிறாரு? கரெக்டு சார், நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு விஜயோட போகலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் திரு ராகுல் காந்தி இருக்காருன்னு சொல்கிறீங்க. அதை கருத்தில் கொண்டு தான் இங்கே நாங்கள் விருப்பப்பட்ட அலைன்ஸ் வைக்க முடியலை, ப்ளஸ் நாங்கள் அதிகமான தொகுதி கேட்டதும் கிடைக்கல. அப்போ அந்த வேண்டாம் வெறுப்புக்கு ராகுல் காந்தி அந்த மைண்ட் செட்டில் இருந்தாலும் அதனால் அவாய்ட் பண்ணுறாருங்கிறது தெரிய வருது. அது அப்படி தானே சார் எடுத்துக்க முடியும்? பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொன்னார், எங்களுக்கு வேலை இலை போட்டு விருந்து, வடை பாயசத்தோட விருந்தே, கல்யாண விருந்து கொடுக்குறேன்னு நாங்கள் ஒருத்தங்க, நாங்கள் 2 தோசைக்கு செட்டில் ஆகிட்டோம்னார். இது ரெக்கார்டில் வந்திருக்குது. எதுக்கு சொன்னார் அந்த வார்த்தை? விஜய் வந்து கல்யாண சாப்பாட்டு இலை, ஸ்டாலின் வந்து தோசையா? நாங்கள் இது ஓப்பனாக தெரியுது ஃபைட் 2 பேருக்கும் உள்ள நல்ல வெளிப்படை. நீங்கள் நானும் பேசி தெரியல, மக்களுக்கே தெரியுது, எல்லாம் டியூட்டி பார்த்துருக்குறாங்க. நம்ம ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல. ஸோ இது காங்கிரஸ் திமுக கூட்டணி 23ஆம் தேதி 24ஆம் தேதி பனாலா போகுது. தேர்தல் முடிஞ்சோடனே பிச்சுங்க எல்லாம். எடப்பாடி ஒரு வார்த்தை சொன்னார், கூட்டணி என்பது தேர்தல் வரை தான் ஒரு வார்த்தையை விட்டார். அவரும் இதே பிளான்ல வச்சிருக்காரு. 24ஆம் தேதி பிஜேபி டாடா பை பைன்னு சொல்லிட்டு போடுவார். அவரு தேர்தல் முடிஞ்ச காலம். ஏன்னா நீ கூட ஒட்டிப்பீங்களே, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, லொட்டு லோஸ்கி. இப்போவே பிஜேபியில் சண்டை ஓடுதான். யார் அடுத்த துணை முதலமைச்சர்? எல் முருகன், வானதி, நயினார். வானதி உடம்பு சரியில்லை, படுத்துக்கினாங்க. ஸோ நயினாருக்கு எல் முருகனுக்கு சண்டை ஓடுதான். ஸோ காங்கிரஸில் அதிகாரத்தில் பங்குன்ற வார்த்தை அவங்க விட்டாங்க, ஆட்சியில் பங்கு விட்டாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ? ராகுல் சொன்னானா 28ல் 1-2க்கு மேலே ஜெயிக்காதுன்னு எனக்கு தோணுதுன்னாராம் முக்கியமான அதிகாரிகிட்ட. ஸோ உள்கட்சி பிரச்சனைனால காங்கிரஸ் வேட்பாளர்களை திமுக வந்து தலைமை ஸ்டாலின்லாம் வந்து ஜெயிக்கணும்னு மனசு வச்சா கூட தொண்டர்கள்லாம் தோக்கடிச்சிருவாங்க. அங்கே திமுகவில் மட்டும் ஒரு முடிவுங்க, தொண்டர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டாலின் 234 தொகுதியாக போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவரால் பாவம், அவர் கேம்பெயின் பண்ணி ஒரு போயிட்டுருக்காரு, கேம்பெயின் பண்ணிட்டுருக்காரு. ஸோ காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதியில் எங்கள் தலைவரை கேவலமாக பேசுனீங்க, நீங்கள் உங்கள் என்ன தோக்கடிக்கிற பாடுறாண்டாங்க. ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் சொன்னார், எனக்கு ஏடிஎம்கே கூட பயம் இல்லைங்க, பிஜேபி கூட பயம் இல்லைங்க, டிஎம்கே நினச்சா நைட் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன அப்படி பேசுகிறீங்கன்னு? என்னங்க பண்ணுறது, வரவே மாட்டேன்றாங்க, ஆண்டியாக வேலை பண்ணுறாங்க, பாதி பேர் பக்கத்துக்கு கான்ஸ்டியூன்சி போயிடுறாங்க. காங்கிரஸ் எங்கெங்கே போட்டி போடுதோ அங்கே திமுக பக்கத்து கான்ஸ்டியூன்சி டிஎம்கே போயிடுறான். அப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய போராட்டமே தேர்தல் முடிந்த பிறகு எல்லா கூட்டணியும் பண்ணலாம் போகுது. என்டிஏ கூட்டணியும் பண்ணாலும், காங்கிரஸ் திமுக கூட்டணியும் பண்ணாலும். விசிகா எப்போ முடிவு பண்ணிடுச்சு போகிறதா, அது டிவிக்கோட என்ன ரொம்ப அவர் கோபத்தின் உச்சக்கட்டத்தில் போய் தான் கணத்தில் ஃபலார் நிறைஞ்சார் தொண்டர் மேலே. அவரால் அந்த பொறுக்க முடியல, அப்படியே அவரை வந்து வைத்தறிச்ச குடிக்கிறாங்க. அது அப்புறம் வரும்.
ஸோ இப்போ காங்கிரஸ் விசிகே ரெண்டும் டிவிகே பக்கம் போச்சுன்னா டிவிகே இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுங்க. காங்கிரஸும் டிஎம்கே ரெண்டு போயிடும். டிவிகேவும் விசிகாவும் கண்டிப்பாக போகிற மூடில் இருக்கு. ஏன்னா அவர் எம்பி தேர்தல் எலெக்ஷன் எம்பி ஆனதுக்கப்புறம் எம்எல்ஏ எதுக்கு வரீங்கன்னு ஸ்டாலின் கேட்டார். உடனே ராவா அவர் இது பண்ணார். ஏங்க நீ எம்எல்ஏ தேர்தலில் நீங்கள் போட்டி போடக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லிச்சா, ஏடிஎம்கே சொல்லிச்சா, காங்கிரஸ் சொல்லிச்சா? யாரும் கேட்கல. டிஎம்கே தான் சொல்லியிருக்கு. அதுவும் ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இவர் வந்து புலம்புறார், ஏன்னா வந்து போட்டி போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னாங்க ஏன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. பிஜேபி எங்கன்னா சொல்லியிருக்கா, ரெக்கார்டில் இருக்கா? காங்கிரஸ் சொல்லியிருக்கா? டிஎம்கே சொல்லி இது ஏடிஎம்கே சொல்லியிருக்கா? இல்லை இல்லை அப்படியே இவங்க சொன்னாலும் அவர் கேட்டுருவாரான்னு அவர் அதான் கேட்டேன். அதான் ஒரு கேட்டேன். ஏடிஎம்கே சொல்லி நான் வேணான்ட்டு வரா, காங்கிரஸ் சொல்லி வேணான்ட்டு வரா, பிஜேபி சொல்லி வேணான்ட்டு வரா. அப்போ எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து பார்லிமெண்ட் தேர்தலுக்கு வந்து கணக்கு வச்சுட்டு இருக்காங்களா சார்? பார்லிமெண்ட் தேர்தல் தலைகீழாக மாறும்போது யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது வேற விஷயம். இப்போ இருக்கிற போல் பிரகாரம் என்டிஏ முன்னணியில் இருக்குன்னு எல்லா போலும் சொல்கிறது. ஒரு போல் என்டிஏ, ஒரு போல் டிஎம்கே, 2 போல் டிஎம்கேனா அது நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்டிஏன்னு சொல்லுது. சில போல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 34-35 சீட் தான் வருது. அது எந்த நம்ம ஆனால் இந்த எக்ஸிட் போல் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒப்பீனியன் போல் வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அது வந்து நம்ம அதை ஒப்பீனியன் போலை வச்சு நம்ம ஒரு கணக்கு போட முடியாது. ஒப்பீனியன் போல் இருக்குன்னு சொல்லலாம். ஒப்பீனியன் போலில் என்டிஏ ஜெயிக்கிறதுன்னு சொல்லலாம். எக்ஸிட் போல் தான் ஓரளவுக்கு கணிக்கக்கூடியும். ஏன்னா இப்போ என்ன பண்ணீங்க போய் கேட்டீங்கன்னா, நான் கூட கேட்டேன் யாருக்கு ஓட்டு போடுவேன் பார்த்துக்கலாம் சார். எனக்கு தெரியும் மைண்டில் முடிவு பண்ணிட்டான். என்கிட்ட சொல்ல மாட்டான். சார்ட்டு போய் நம்ம என்ன சொல்கிறது? நான் எல்லாத்தையும் கேட்பேன். போஸ்ட்மேனு, டிரைவரு, தோட்டக்காரன், கார்பெண்டரு, ப்ளம்பரு எல்லாரும் கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு பார்க்கலாம் சார், பார்க்கலாம் சார், இப்போ பண்ணலாம் சார். ஒருத்தன் 2 பேர் சொன்னான். விஜய்னா ஒருத்தன் மோடின்னா, அவனுக்கு பிஜேபி மோடின்னா, டேங்க மோடி நிற்கலடான்னு, பரவாயில்ல சார் யார் சொல்கிற போடலான்னு. அந்த மாதிரி ஜனங்க மத்தியில் ஓரளவுக்கு முடிவு பண்ணி வச்சுட்டாங்கன்னு தோணுது. ஆனால் அந்த தேர்தல் போது அந்த கோவத்தில் ஓட்டு போடுவாங்க பாருங்க. பாண்டிச்சேரியில் 91% போலிங் ரெக்கார்டு எஸ்ஐஆர்னால. தமிழ்நாட்டில் 80க்கு மேலே தாண்டித்துன்னா ஆளும் கட்சி அவுட். ஆன்டி இன்கம் அது எக்ஸிட் போல தெரியும் உங்களுக்கு. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு சொல்லுவான் பாருங்க, 85%, 90%, 80%, 60%, 40%, 50%லாம் வந்ததுன்னா டிஎம்கே ஷூர் ஷார்ட்டாக ஜெயிக்கும். ஆன்டி இன்கம் இல்லை. திமுக வேட்பாளருக்கு திமுக வேற ஓட்டு போடுவோம். சில பேர் ஓட்டு போடுவாங்க. மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்தினாங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு ஆபத்துன்னு நம்ம ஜெயலலிதா பீரியட்லேயே பார்த்தோம். ஸோ இது என்ன கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பீனியன் போல் வச்சு ஓரளவு கணிக்கலாமே தவிர முழுக்க கணிக்க முடியாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி மாறுமா? கண்டிப்பாக மாறும். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து போகாது. அண்ணாமலை திருப்பி தலைமைக்கு வந்து தனித்து போட்டிட்டு 40ல் 20 சீட் அடிப்பார் போகின்றார். அதுக்கான பிளான் வச்சார். அண்ணாமலை எங்கிட்ட விட்டுருங்க. போன தேர்தலில் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. போன தேர்தலில் நம்ம தோற்கடிக்கப்பட்டோம். போன தேர்தலுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது நான் அண்ணாமலை டெல்லியில் இந்த வாட்டி எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணும், கேண்டிடேட் எப்படி, எந்த கேண்டிடேட் பணம் செலவு பண்ணல, எந்த கேண்டிடேட் பணத்தை வாங்கி சுருட்டிட்டு போயிட்டான், ராங் கேண்டிடேட்டு. எங்கிட்ட நீங்கள் பவர் கொடுத்து உங்களுக்கு வேணுங்கிறது 20 MP நான் பண்ணித்தரேன். ஆனால் என்கிட்ட முடிவு கொடுக்கணும். நான் சொல்கிற கேண்டிடேட்டு போடணும். இந்த தொகுதிக்கு இந்த கேண்டிடேட் எனக்கு தெரியும். நான் மாநில தலைவராக 3 வருஷம் இருந்தேன். யார் பாப்புலர், யார் ஃபேக்கு, யார் பொய் சொல்கிறா, யார் ஏமாத்துறான்னு எனக்கு தெரியும். இந்த புரோட்டோகால் கடை கட்டிங்க, வயசானவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்களுக்கெல்லாம் சீட் கொடுத்து கெடுக்காதுங்க. இளைஞர்கள் கொடுங்க. நான் ஐம் ஃபார் யூத், மோடிஸ் ஃபார் யூத் அப்படின்னு சொல்லி வச்சா ஓகே. அந்த மாதிரி வில் டாக் ஆஃப்டர் தமிழ்நாடு எலெக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பிஜேபி தனியாக போட்டி போட போகிறது, அதிமுக தனியாக போட்டி போடும், திமுக தனியாக போட்டி போடும். இண்டி கூட்டணி இருக்க போகிறது இல்லை. திமுகவோட கம்யூனிஸ்ட் இருக்கலாம். வைகோ சொல்லிட்டாராம், திமுகவோட இணைச்சிட்டு நான் ரிட்டையர் ஆகிடுறேன், என் பையன் கருணி MP ஆகிடுவார்,
ஏன்னா கட்சி நடத்த முடியல, உடம்பு முடியல, மல்லை சத்தியா அப்போ எல்லாம் போயாச்சு, யாருமே இல்லை, கட்சியை நான் மெர்ஜ் பண்ணிடுறேன்ட்டாரான். அப்போ வந்து காங்கிரஸும் விசிகே வெளியில் போய்டும், மதிமுக திமுகவோட மெர்ஜ் ஆகிடும், 2 கம்யூனிஸ்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போது வந்து திமுக வந்து இந்த பலம் பொருந்திய கூட்டணியான பலம் பொருந்திய கூட்டணி, ஏன்னா காங்கிரஸ் வெளில போச்சுன்னா ஆல் இண்டியா லெவலில் போய்டும். இப்போயே மம்தா பானர்ஜி ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தீங்களா, திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு இருக்குன்னாங்க. ஒரு முதலமைச்சர் அது உண்மை தானே சார்? அது உண்மையான ப்ரூவ் ஆகிட்டு வருது. ஏன்னா மனிஷ் சிசோடியா, கவிதா, அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் ஜெயிலில் போட்டீங்க. இங்கே நெஹ்ரு மேலே கை வைக்க முடியல உங்களால். 30 சீட்டு பார்லிமெண்ட் சீட்டு 2 வருஷம் கிடைக்கும். அது நாளைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்தது, சந்திரபாபு நாயுடு போனார், நிதிஷ்குமார் போனார்னா உள்ளே வரத்துக்கு இவரும் தயாராக 2 பேர் தயாராக இருக்காங்க. இந்த கள்ள கூட்டணி காங்கிரஸுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு. காங்கிரஸை பேசு, ஆனால் வெளியில் சொல்ல முடியல. திருடுன்னு தேல் கொட்ட மாதிரி. அதனால தானே விஜய் பக்கத்தை இவங்க ரொம்ப விரும்பினாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு திமுக பாஜக திமுக பாஜக தமிழ்நாடு பாஜகன்னு சொல்ல மாட்டேன், தமிழ்நாடு பாஜக துரோகம் பண்ண, டெல்லி பாஜகவும் திமுகவும் கூட்டிட்டு இருக்குது. அது காரணம் ஒருத்தரோட பையன், ஒருத்தரோட மாப்பிள்ளை, 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், 2 பேரும் வியாபாரத்தில் இருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் கோடி பண்ணுறாங்க. பணம் தாங்க பேசும். அரசியலில் எதிரி பொழங்காலாம் வேஸ்ட்டு. பணம் பேசும். அரசியல் வச்சு மோடி அரசியல் வச்சு பணம் பண்ண மாட்டார். அவருக்கு புள்ள குட்டி குடும்பம் குழந்தை ஒன்றுமே கிடையாது. ஆனால் மற்ற அமைச்சர்கள் அப்படி நான் சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டேன். மற்ற மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பண்ணாடிக்கணும். பியூஷ் கோயலுக்கு வீடே வாங்கி கொடுத்துருவாங்க சென்னையில். ஏன்னா இதுக்கு 27 சீட்டு ஊற்றினார்ல, அவர் வீடு வாசல் இடத்துல அவர் ஒய்ஃபை விட்டு டெல்லியில் வந்துட்டு இங்கே ஜாலியாக இருக்கார். அவர் கும்னு ஜாலியாக ஜிம்கானான்னுங்கிறார். சாப்பிட்டு இப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு டெல்லி வராது, அங்கே தமிழ்நாடை பார்த்துக்கிட்டாரான். அவருக்கு என்ன ரோலு, என்ன தெரியும், என்ன தெரியும்? ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாரு, கேம்பெயின் பண்ணுறாரு, இங்கிலீஷில் பேசுகிறாரு. பியூஷ் கோயல்னு மக்களுக்கு யாருக்காச்சு. அண்ணாமலை போனீங்கன்னா மக்கள் கூட்டம் வருது. பியூஷ் கோயல் கேட்டாரான், ஏன் நான் எனக்கு க்ரௌடு வரலன்னு. எவனு இந்திக்காரையா? இந்திக்காரனுக்கு தமிழ்நாட்டில் கும்பல் வராது. ராகுல் காந்திக்கு வரும். ஏன்னா இந்திரா காந்தி ஃபேமிலி செல்வாக்கு தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு செல்வாக்கு. ராஜீவ் காந்தி டார்லிங் ஆஃப் தமிழ்நாடு. அப்படியே அன்பை பொழிஞ்சாங்க. நான் பார்த்தேன் என்ன கும்பல் ராஜீவ் காந்திக்குன்னு. இந்திரா காந்தி அதோட கும்பல். அந்த பரம்பரை வர்றதுனால நீங்கள் காங்கிரஸை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தமிழ்நாட்டில் அறிந்த முகங்கள். இங்கே மோடியை தவிர பிஜேபியில் தமிழ்நாட்டில் அறிந்த முகம் யாரு இல்லை. பியூஷ் கோயல், ரவிசங்கர் பிரசாத், பிரகாஷ் ஜவடேகர், அமித்ஷாக்கே இல்லையே. அமித்ஷாக்கே கிடையாது. வெளியூரில் யாரோ வந்தா மந்திரி வந்தால் மோடின்னா ரெகக்னைஸ் பண்ணி மோடி தமிழ்நாட்டுக்கு வரமாட்டேங்கிறார். இப்போ காங்கிரஸ் நிலைமை என்னன்னா, அவரு சந்தோஷப்படுதான் காங்கிரஸ். மோடி வரல, ராகுல் வரலப்பா, 2 பேரும் வரல. ராகுல் வராம மோடி வந்தார்னா கதை கந்தலாம் போடும். என்னடா அது மோடி வந்துட்டு போட்டார், ராகுல் இப்போ மோடி வர்றது திட்டம் இருக்காதா தெரியல. நாளைக்கு மேபி வந்தாலும் வரலாம். ராகுல் வரலன்னு சொல்கிறாங்க, மேபி வந்தாலும் வரலாம். நம்ம அது வந்து ஃபைனலாக சொல்ல முடியும். 10 நாள் டைம் இருக்குது. லாஸ்ட் டே கூட வந்துட்டு போகலாம். ஆனால் ராகுல் வந்தால் கூட ஸ்டாலினோட மேடையை ஷேர் பண்ணுவாரா? இல்லை எதிர்திக்கில் ஆகணும், இல்லை எதிர்திக்கில் போவாரா? அவர் வந்து காங்கிரஸ் கேண்டிடேட் மட்டும் கேம்பெயின் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? இல்லைடா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா கூட்டணியில் இருக்கிறாங்க, 27 சீட்டு. கூட்டணியில் 27 சீட்டு இருக்குங்க. அதனால தான் அவாய்ட் பண்ணுறாரான்னு தோன்றது. வந்தால் காங்கிரஸுக்கு மட்டும் கேம்பெயின் பண்ணிட்டு போனால் அசிங்கமாக இருக்கும். இப்போ மோடி சொல்கிறாராம், நான் சென்னைக்கு வரமாட்டேன், வந்தால் தமிழகத்துக்கு மட்டும் கேம்பெயின் பண்ணுற மாதிரி ஆகும். பக்கத்தில் வேலைச்சேரி, அப்புறம் பக்கத்தில் ஏடிஎம்கே கேண்டிடேட்லாம் வச்சுட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்படி ஏடிஎம் கேண்டிடேட்டை கேம்பெயின் பண்ண முடியுன்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது. எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. ராகுல் அதே மைண்ட் செட் தான் இருக்கார். காங்கிரஸ் கேண்டிடேட் மட்டும் பண்ணிட்டு போகிறேன், இல்லைங்க டிஎம்கே பண்ணுங்க, ஓய்ன்ட்டார். அவர் எப்போ அப்படி தான் பேசுவார், வாட்ஸ் த ப்ராப்ளம்னு. இல்லைங்க அது மாதிரி கிடையாது, கூட்டணின்னு ஒன்று இருக்குது, டிஎம்கே 4 பேர் கேண்டிடேட், காங்கிரஸ் 4 பேர் வச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம். நான் காங்கிரஸ் மட்டும் பண்ணிட்டு போகிறேன், எனக்கு கன்னியாகுமரி குளைச்சல் அங்கெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்ட்டாரான். ஸோ எங்கே கேம்பெயின் பண்ணுறது, யாரோட கேம்பெயின் பண்ணி? இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்தாலும் எடப்பாடி வந்துடுவார், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்டிஏ கூட்டணியில் மோடி வந்தாலும் எடப்பாடி, டிடிவி தினகரன், அன்புமணி எல்லாம் போயிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
இண்டி கூட்டணியில் ராகுல் வந்தார்னா, தனியாக கேம்பெயின் பண்ணார்னா பல்லு இழிச்சிரும். பாண்டிச்சேரியிலே பல்லு இழிச்சாச்சு இண்டி கூட்டணி, பனாலாகி போச்சு. இண்டி கூட்டணி என்னைக்க போச்சு. இந்த அழகில் வந்து ராகுல் தனியாக பிரச்சாரம் பண்ணார்னா ஓப்பனாக தெரிஞ்சிடும் இண்டி கூட்டணி கிடையாது, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உறவு இல்லை, ஏதோ குளூ போட்டு ஒட்ட வச்சிங்கன்னா 24 பிச்சுக்கும் தெரிஞ்சிடும். அதை அவாய்ட் பண்ணால் ராகுல் வராமல் இருக்கலாம். வந்தால் ஸ்டாலினோட கேம்பெயின் பண்ணுறதை தவிர்த்தா அவருக்கு அசிங்கம், இவருக்கு அவமானம். அப்படியே வந்தாலும் தாவேக்காவை எதிர்த்து இவங்க பேச முடியாது. தாவேக்கா எதிர்த்து பேச முடியாது. இப்போ எந்த காங்கிரஸ் மீட்டிங்கில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் தாவேக்கா எதிர்த்து பேசுகிறாங்கன்னு ஒருத்தர் சொல்லுங்க என்கிட்ட. அவங்க செல்வ பிறந்த ஆளாகவே இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்களுமே பேசுறது இல்லை. ஏன்னா ஒரே வார்த்தை சொன்னார் விஜய், காங்கிரஸ்காரர் என் பக்கம்னார். இல்லையா சார், என்னங்க காங்கிரஸ் டிஎம்கேவோட போய் விஜய் நான் வளர்றாருன்னு. அப்புறம் நான் விஜயோட நெருங்கிய நண்பர்கிட்ட கேட்டேன், நான் சார் இது கூட தெரியாமல் பேசுறீங்களா? ராகுல் காந்தி நெருங்கிய நண்பர் சார். தமிழ்நாடு காங்கிரஸ் திமுகவோட இருக்குது, ராகுல் காங்கிரஸ் விஜயோட இருக்குது. அதான் விஷயம், போங்கன்ட்டார். சிம்பிளாக சொல்லிட்டார். அவர் ராகுல்னு சொல்ல, காங்கிரஸ் என் கூட இருக்குன்னா ராகுல் தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் ராகுல். ராகுலை மிஞ்சி காங்கிரஸில் யார் இருக்காங்க? ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ராகுல் வந்து எங்கூட இருக்காருங்கிறத சொல்லிட்டார். தேர்தல் முடிஞ்ச பிறகு செல்ல பிறந்தங்கள்லாம் தூக்கி போயிட்டு புது மாநிலம் தாக்கெல்லாம் வந்தாட்டு எல்லாம் ஒன்றாயிடுவாங்க. அப்போ புது கூட்டணி உருவாகும், பார்லிமெண்ட் தேர்தல் உருவாகும். அவர் ராகுலும் விஜய் நல்ல நண்பர்கள் வேற. ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்புறோம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பெறுவதற்கு நன்றி. நன்றி.